வாக்கி ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாதா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக குழுவில் இருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், பல்வேறு ஊர்களிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும், இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியை ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் வழியாக கவனித்து கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும், அதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற நண்பருக்கும் மற்றும் இதை கவனித்து அதற்கு குற்றம் குறைகளை சொல்லுகின்ற, எழுதுகின்ற, கமெண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற அந்த கருத்தை பதிவிடுகின்ற நண்பர்களுக்கும், என்னுடைய குரலை கேட்டு பேச்சாளருக்கு சளி பிடித்து விட்டது என்று நினைத்து அவருடைய சளியை போக்க வேண்டும் என்று நினைத்து என்னுடைய எண்ணை அறிந்து எனக்கு சளி மருந்து அனுப்பி வைத்த உடன் பிறந்த சகோதரி அம்மா அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நல்ல கருத்தாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் விட்டுருங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா எவ்வளவுதான் சொன்னாலும் பாரம்பரியத்தில் அவர்கள் ஒரு முறை வைத்திருப்பார்கள், அந்த முறையை மையப்படுத்தி தான் அவர்கள் செயல்படுவார்கள். சரி, இன்றைக்கு 3 தலைப்புகள். ஒன்று நெட்டெடுப்பு ஜோதிடம், இரண்டாவது குமாரசாமியத்திலிருந்து ஒரு பாடல், அல்ல அருமையான பாடல், மூன்றாவதாக நட்சத்திரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது. இந்த நட்சத்திரத்தை பல பேர் பல விதங்களில் சொல்கிறாங்க. நான் ஒரு முறையிலே சொல்லுகிறேன், அது எவ்வாறு இருக்குதுன்னு ஆய்வு பண்ணி பாருங்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சரி, நெட்டெடுப்பு ஜோதிடம். ஒரு ஜாதகருக்கு சிறப்பான வாழ்வு அமைய வேண்டுமென்றால் என்னென்ன பாவங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும்? 1, 6, 11 இந்த பாவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த ஜாதகர் சிறப்பான வாழ்க்கை அவருக்கு அமையும். 1. அடுத்தாப்புல 2, 10, 11 இந்த தொடர்பு ஏற்பட்டுவிட்டாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதை போல இந்த 9, 10 தொடர்பு லக்கணத்துக்கு வச்சுக்கோங்க, அல்லது மற்ற பாவங்களுக்கும் வச்சு இந்த 9, 10 பாவங்கள் 6, 8, 12 இல்லாமல் கேந்திர திரிகோணத்தில் இவைகள் இருந்துவிட்டால் சிறப்பான யோகத்தை கொடுத்து விடுகிறது. அடுத்தாப்புல ஒரு ஜாதகருக்கு விபத்து அல்லது காயம், அது வேறாவது துன்பம் வருகிறது என்றால் 2, 4, 8 செவ்வாய், சனி இவருடைய தொடர்பு எவ்வாறாயினும் இருக்கும். இது ஜாதகத்தினுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்துக்க, அல்லது கோச்சார ரீதியாக இந்த பாவங்கள் உங்கள் லக்கணத்தில் இருக்கின்ற பாவங்கள் தொடர்பு கொள்கின்ற பொழுது, உதாரணமாக துலா லக்கணம் எடுத்துக்கிறோம். துலா லக்கணத்தில் சந்திரன் புரட்டாதியில் இருந்தது, லக்னாதிபதி கன்னியில நீசம். அப்ப இந்த கன்னியில் நீசம், கனி அது லக்கணத்துக்கு 12ஆம் இடம் நீசம் லக்னாதிபதி.
அவருக்கு 8ல் அவருக்கு 6ல், அதாவது சந்திரனுக்கு 8ல் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு கோச்சார ரீதியாக சொல்கிறோம் அடிபட்டது காலில். இது என்னன்னு நான் யோசனை பண்ணேன். காரணம், இந்த சந்திரனுக்கு 8லோ அல்லது லக்னாதிபதி வருகின்ற வரையில் அவருக்கு 8லோ ஒரு நீசம் பெற்ற கிரகங்கள் கோச்சார ரீதியாக வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு வகையிலே அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுகிறது. சரி, 2. அடுத்தாப்புல கௌரவம், அந்தஸ்து, புகழ். ஏன்னா 1, 10, 11 இந்த பாவங்களுடைய தொடர்பு என்றால் கௌரவம், அந்தஸ்து, புகழ். ஒரு ஜாதகர் சுய முயற்சியால் வெற்றி பெற வேண்டும் என்றால் லக்னாதிபதி லக்ன பாவமும் 11வது பாவமும் எந்த வழியில் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு தொடர்பு கொண்டு கொள்ளும்போது இவர் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுகிறார். கஷ்டமான வாழ்க்கை யாருக்கு அமையும்? 1, 5, 8, 12 இந்த பாவங்களுடைய தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அவர் வாழ்விலே கஷ்டமான வாழ்க்கையிலே கஷ்டத்தை ஏற்படுத்துகிறார். சில பேர் கஷ்டத்தை தாங்க முடியாமல் ஊரை விட்டு செல்வது அல்லது இடத்தை மாற்றிக்கொள்வது. அவர்கள் எப்படி இருந்தால் அவர் ஜாதகத்தில் அமைப்பு என்றால் 1, 3, 8, 12. ஒரு ஜாதகருக்கு திருப்பி கொடுத்த பணம் தான் கடன் கொடுத்த பணமோ அல்லது கைமாத்தாக கொடுத்த பணமோ திருப்பி வர வேண்டும் என்றால் 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது வருகிறது. ஒருத்தர் ஜாதகர் கடன் வாங்க வேண்டும் என்றால் 2, 6, 11 இந்த பாவங்கள் தொடர்பு வருகின்ற பொழுது அவர் கண்டிப்பாக கடன் வாங்கி தொழில் ஆரம்பித்தால் அவருக்கு சிறப்பாக இருக்கும். சிறிய கடன்கள் என்பது 2, 3, 11 இந்த பாவங்கள் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது சிறு கடன்கள் ஏற்படுகின்றன. அடுத்தாப்புல பெரிய கடன்கள் என்றால் 2, 6, 8, 11 இந்த பாவத்தினுடைய தொடர்பு ஏற்படுகின்ற போது பெரிய கடன் ஏற்படுகிறது. ஒரு ஜாதகருக்கு இன்சூரன்ஸ் பணம் அல்லது வேறு ஏதாவது வங்கியில் செலுத்திய பணம் முதிர்ச்சி பெற்று உங்களுக்கு சேரும் என்றால் 2, 8, 11 இந்த பாவங்களுடைய தொடர்பு இருக்கின்ற பொழுது அவைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நன்கொடையும் 2, 8, 11 இந்த ஒரு பொது காரியங்களுக்கு நன்கொடை பெறப்போகிறீர்கள் என்றால் இந்த 2, 8, 11 பாவங்கள் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு அருமையான நன்கொடைகள் கிடைக்கும். அடுத்தாப்புல தகவல் பெறுதல். பொதுவாக தகவல் இங்கிருந்து 3, 9, 11 இது தகவல் தொடர்பு இடங்கள். அடுத்தாப்புல பிரயாணம் செய்வதற்கு 3, 9 சுக்கிரன் இந்த பாவங்கள் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது இது போல அமைப்பு ஏற்படுகிறது. உடைமையை விற்றல். ஒரு ஜாதகன் இழக்கிறான், அதை விற்கிறாங்கிறதுக்கு 8, 12 தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது ஏற்படுது. உதாரணத்துக்கு நிலம் விற்க வேணும்னு வச்சுக்கிறோம். அந்த நிலம் விற்பதற்கு 3ஆம் இடத்து தொடர்பும் 12ஆம் இடத்து 3ஆம் இடம் என்பது எதுக்குங்க? 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், 3ஆம் இடம் லக்கணத்திற்கு. அப்போ அந்த 3ஆம் இடத்தினுடைய தொடர்பு அப்போ 12 அந்த பாவத்திற்கு 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் இடத்தினுடைய தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது நிலம் இருக்கிறது. இப்படி பார்த்தோம். அடுத்ததாக குமாரசாமியத்திலிருந்து ஒரு பாடல் சொன்னோம். கேளுங்க, நன்றாக இருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். அவனியில் உதயம் புருடற்கு ஏலும் உதயம் பெண்ணுக்காயின் கவிமுகம் வைத்து அத்தொகையோடு அதனுள் முதற்பெயராய் தவம் அளவு கூட்டி அதை பகர்தல் சரம் முதற்காம் அத்தொகையோடு மிக்கவே ஒன்று ஏற்றல் அளவு அதற்காம் சொல்லிட்டு இவர்கள் இருப்பதும் கனி மாரக திசையாம் மற்றுள்ளதும் இசைப்பதும்
காரகமும் எழும் என்பது தீர இரு 9 ஈரார் மேல பௌமன் ரசிதன் மால் பொன் பங்கன் இனன் இந்து பனி அகர திசை திறமாம் சொல்லிட்டு இவர்கள் பகிர்வது அதற்காமே. இப்போ இந்த பாடலில் உங்களுக்கு ஒன்றும் புரியல, புரிந்திருந்தால் மிகவும் எனக்கு சந்தோஷம். இந்த பாடலை இரண்டாக பிரிச்சுக்கிட்டார் அவரை, நான் பிரிக்கல, அந்த ஆசிரியரை. முதல் 4 வரிகள் மாரக திசையை பற்றி சொன்னார். அதை விளக்கிறோம். இந்த பாடலுக்கு முதல் பாடல் அதனுடைய பொருளை சொல்லிடுறோம். ஏன்னா அந்த பாடலை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஜாதகனுக்கு வரும் திசை வரும் 3ஆம் திசை நீசனுடைய திசையாக இருந்தாலும், எல்லாம் கவனிங்க, வரும் 3ஆம் திசை நீசனுடைய திசையாக இருந்தாலும், மன்னன் திசை 4வது திசையாக அமைந்திட்டாலும், சேய் சுதன் திசை 5ஆம் திசையாக அமைந்துட்டாலும், பொன்னன் திசை 6வது திசையாக அமைந்திட்டாலும், கரிய விடம் கொண்ட ராகுவின் திசை 7ஆம் திசையாக அமைந்து விட்டாலும், 6, 8 கேது இருந்து அத்திசையில் நடைமுறை இருந்திட்டாலும் அத்திசை எல்லாம் மாரகமாம். அப்படி இவர் சொல்லிட்டார். இதுக்கு நிறைய விளக்கம் இருக்குதுங்க, இதை அப்படியே பயன்படுத்த முடியாது, அதையும் சொல்லிடுறோம். சொல்லிட்டு இந்த பாட்டை எடுத்துக்கிட்டார். அடுத்த பாட்டு தொடர்ச்சியா. அவனி என்றால் உலகம், அவனியில் உதயம் புருடருக்கு ஏழும். புருடர்னா ஆண் ராசி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆண் ராசியில் உதித்தவர்கள் ஆண், பெண் ராசியில் உதித்தவர்கள் பெண் ராசியை வச்சுங்க. இப்போ உதாரணமாக மேசம் ஆண் ராசி, மிதுனம் ஆண் ராசி, சிம்மம் ஆண் ராசி. அதனால தான் ஆண் ராசி. அது ஆண் உதித்திருக்கலாம், பெண் உதித்திருக்கலாம். அதையும் சொன்னார். உதயம் புருடற்கு ஏழும் சொல்லிட்டு, உதயம் பெண்ணுக்காயின் கபிமுகம் வைத்து, கபிமுகம்னா அதையே வச்சுக்க. அதாவது ஒரு ஜாதகருக்கு மாரக திசை கண்டறிவதற்கு அவர் ஆண் ராசியில் பிறந்திருந்தால் அந்த ராசிக்கு 7வது திசையை 7வது ராசியை லக்னமாக வைத்துக்கொள். அதான் அடுத்தாப்புல சொன்னாரு. பெண் ராசியில் பிறந்திருந்தால் என்ன சொல்றாரு பாருங்க. உதயம் பெண்ணாயின் கபிமுகம் வைத்து, அதே ராசியை வச்சுக்க, கபிமுகம் வைத்து அத்தொகையோடு அதனுள் முதல் பேராய், அதை முதல் பேராய் வச்சுக்க, முதல் பெயராய் சொல்லிட்டு தவம் அளவு கூட்டி, தவம் என்றால் 1, தவம் அளவு கூட்டிக்க, தவம் அளவு கூட்டி 2ஆம் இடம், தவம் அளவு கூட்டி சரம் முதற்காம் சொல்லிட்டு அத்தொகையோடு மிக்கவே 1 ஏற்றல் அளவு அதற்காம் இவர்கள் இருப்பதும் கனி மாரக திசையாகும். இப்போ சொன்னோம்ல அந்த லக்னாதிபதி, இவர்கள் அதை லக்னத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு 3ஆம் இடம், கனி என்றால் 3ஆம் இடம், அந்த 3ஆம் இடம் இருப்பது மாரக திசையாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு கருத்தை சொல்கிறாரு. சரமாக இருந்தால் 8ஐ கூட்டிக்க, அல்ல 7ஐ கூட்டிக்க, சிரமாக இருந்தால் 9க்கு 8ஐ கூட்டிக்க, உபயமாக இருந்தால் 9ஐ கூட்டிக்க. இவைகள் இன்னொரு நாள் விளக்குறான், இன்றைக்கு விளக்குறதுக்கு நேரம் கிடையாது. சரிட்டா? சரி, இதை முடிச்சுட்டார். அடுத்த செய்தி என்ன, பாதிக்கு பாட்டுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு பாட்டை சொன்னால் விளக்கம் சொன்னால் தான் எது உங்களுக்கும் ஏதோ அறகுறையாக புரியும், எனக்கும் ஒரு சொன்ன மகிழ்ச்சி. அது இதான் விளக்கங்க அந்த பாட்டுக்கு. இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா இன்னும் நிறைய நேரம் இருக்குது, இதே போயிடும் பொழுது வேண்டாம். அது என்னென்னா 22ஆம் திரைகானத்தை எடுக்கணும், அந்த பாட்டுக்கு எடுக்கணும். 22ஆம் திரைகானத்தை சொல்லி இந்த பாட்டுக்கு விளக்கம் சொன்னால் தான் புரியும். அது இன்னொரு வகுப்பில் எடுத்துக்கலாம், இன்னொரு மாதாந்திர கூட்டத்தில். சரி, அடுத்தது என்னென்னா, இப்போ ஆங்கிலேயர்கள் பொழுதுபோக்குக்காக ஒரு விளையாட்டை சொன்னான், சீட்டாட்டம். ஏன்னா ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு நம்மகிட்டலாம் சீட்டாட்டம் கிடையாது, பீடி சிகரெட்டு கிடையாது. அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆஸ் என்ற விளையாட்டிற்கு
இந்த எண்களுக்கெல்லாம் இந்த ஆங்கில எழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு நம்பரை கொடுத்தான். AIJQY 1 வச்சுக்க, என்ன கணக்கில் கொடுத்தாலும் சொல்ல வச்சுக்கிட்டான். அடுத்தால PKR 2, எல்லாம் உங்களுக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து எண்ணியலில் வந்து நிபுணத்துவம் பெற்றிருக்கிறீங்க. PKR 2, GGLS 3, TMT 4, ENHS 5, UVW 6, அடுத்தாப்புல OZ 7, FV 8 கொடுத்துட்டான். 9க்கு இல்லை இல்லை இருக்குங்களா? இப்போ கொடுத்தாச்சு. அவருக்கு ஏனதில் 8 வரலையும் முடிச்சுட்டாங்க. உலகமே 8 8 போகுதுன்னா அது 8ஓட முடிச்சுட்டார் அவரு. சரி, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கிரகத்தை கொண்டாந்து வச்சு அது யாருன்னா நம்பால. சூரியன்னா 1க்கு சூரியன், 2க்கு சந்திரன், 3க்கு வந்து குரு, 4க்கு ராகு, 5க்கு புதன், 6க்கு கேது, 6க்கு சுக்கிரன், 7க்கு கேது, 8க்கு சனி, 9க்கு வந்து கொடுத்துட்டார். 9க்கு வந்து செவ்வாய் கொடுத்துட்டாச்சா. நம்பாளுக்கு தான் வந்து சின்ன புள்ளி வச்சு அதை கோலம் போட்டுருவாங்கல்ல. அப்போ என்ன பண்ணான்னா இந்த ஆங்கில நாட்டெல்லாம் வண்டிகளுக்கெல்லாம் பெயர் கொடுத்தான். வண்டிகளுக்கெல்லாம் நம்பர். ஒரு பெட்ரோல் பேங்கில் வந்து பெட்ரோல் போடணும்னா உடனே அந்த நம்பருக்கு சொல்லணும். அப்போ இருந்துச்சு, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ இல்லை. அப்போ என்ன சொன்னோன்னா இந்த நம்பர்லாம் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு 3343 அப்படின்னு சொல்கிறது கஷ்டம். அதனால் 3343, 3262, அப்போ 3262. இதை என்ன பண்ணாங்கன்னா சுருக்கமாக 3343, 3262, 50 60 இவ்வாறாக எளிமைப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் வந்து இது ஃபேன்சி நம்பர்னா, அது என்ன ஃபேன்சி நம்பர்னா அவனுக்கு பிடிச்சமான ஒரு ஃபேன்ஸு அது சொல்கிறதுக்கு. இந்த ஃபேன்சி நம்பரை திருப்பி என்ன பண்ணால் அவன் லக்கி நம்பராக மாற்றிவிட்டான். காருக்கு நீங்கள் இந்த காருக்கு இந்த நம்பர் வாங்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு 40,000 50,000 செலவு பண்ணி 1 லட்சம் கூட இந்த செலவு பண்ணி அந்த லக்கி நம்பரை வாங்குகிறான். அதுக்கப்புறம் இந்த லாட்ரி சீட்டு தமிழ்நாட்டில் இருந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சுக்கிறோம். அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லாட்ரி சீட்டில் கடைசி நம்பர்லேருந்து கூட்டிக்கிட்டே கிடந்தான். அவர் கூட்டி அன்னைக்கு என்ன தேதி, அந்த கிழமைக்கு ஒரு நம்பரு, இதெல்லாம் 3 வச்சு கூட்டி இவர் எடுத்து அந்த சீட்டை பரிசு பெறுவதற்கு இப்படி ஒரு குரூப் இருந்துச்சு. அது முடிஞ்சு போச்சு. லாட்ரி சீட்டை தடை பண்ணோன்னா கிட்டத்தட்ட அது அவங்க விட்டுட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஜோதிடர்கள் பார்த்தாங்க இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, பேங்கில் பாஸ்புக் நம்பரு இந்த நம்பர் வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு கூட ஒரு நல்ல லக்கி நம்பர் இருந்துச்சு, 6646 ஒரு நம்பரு. நான் கூட நினச்சேன் இது நமக்கு ராகு நல்ல, நம்மளுடைய ராசிக்கு ராகு நல்ல நம்பரு, ராகு தான் நமக்கு வந்து சாதகமான நம்பரு. 6646ங்கிறதுனால வந்து அது 22 கூட்டத்துக்கு வருது அப்படின்னா. கடைசியில் என்ன, நான் அந்த பேங்க்காரன் 10 நம்பரோ 9 நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பரை அடிச்சுட்டு வேறு நம்பர் கொடுத்துட்டு போயிட்டான். கடைசியில் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டான். இப்போ அந்த அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு பின் நம்பர் வந்துச்சு. பின் நம்பரை நம்பால் புகுந்துட்டாங்க. அப்புறம் வீட்டு நம்பரு, இவைகளெல்லாம் சாதகமாக அமைத்து கொண்டால் சிறப்பாக வாழ்க்கை அமையும். அப்புறம் பார்த்தாங்க எண்கள், நமது கண்கள், அதிர்ஷ்ட எண்கள், இப்படிலாம் வந்து மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஜோதிடர்களாகிய நாம மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டு தான் சொன்ன ஒரு மீட்டிங்கில் 3 மீட்டிங் முன்னாடி ஒரு ஆள் சொன்னான், எழுதியிருந்தான் கமெண்ட்ஸில். என்ன எழுதியிருந்தான், உங்கள் ஜோதிட கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல வேண்டும், மற்ற ஜோதிடத்தை பற்றி சொல்லுவதற்கு உங்களுக்கு அருகதைக்கு இல்லைன்னா. சரி, இப்பால்பட்ட நல்ல ஆளாக இருக்கிறான், நமக்கு பேச்சை கேட்டு ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தான்னா, ஏன் திட்டுனா கூட கமெண்ட் சொல்லியிருக்காங்க பார்த்துட்டு
அவன் பேர் சின்ன எழுத்துல இருந்துச்சு, எனக்கு தெரியல. கடைசியில் வந்து பார்க்கும்போது திருப்பி அந்த ஆளே எடுத்துட்டான். என்ன நினச்சானு தெரியல, இறக்கப்பட்டு எடுத்தான்னு தெரியல, என்னான்னு தெரியலையா. எடுத்துட்டு நல்ல கருத்துக்களை, உங்கள் கருத்துக்களை மட்டுமே பதிவு செய்யுங்கள் போட்டிருந்தான். அந்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்போ இது எதுக்கு சொன்னேன்னா, அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் வராதுக்கு முன்னாடி தமிழ் எண்கள் இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்போ காவுக்கு 1, ஊவுக்கு 2, மூவுக்கு 3, சூவுக்கு 4. அது சாதான் மேலே நீட்டியிருப்பான், அது சாணே வச்சுக்கலாம். 4, ரூவுக்கு 5, சூ நெடிலுக்கு வந்து 6, 7க்கு ஆ, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கூ நெடில், 10க்கு யா, சைபருக்கு அதான் இது இருந்தது. சரி, ரைட்டு, கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய நூல்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்க எண்கள் கொடுத்துக்கின்ற பொழுது இந்த 1, 2 நம்பர் இல்லாமல் நான் சொன்ன நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இந்த மங்களேஸ்வரி எண்ணெய்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம பழைய நூல் மங்களேஸ்வரியாக இருந்தாலும் வேறு எந்த நூலாக இருந்தாலும் அந்த நம்பர் தான் கொடுத்துருக்கா. சரி, இதுக்கு வந்து நம்ம கிரகத்தை வந்து எவ்வாறு பொருத்துவது அப்படின்னு ஒரு யோசனை இப்போ சொன்னேன். அப்போ சூரியனுக்கு 1 வச்சுக்கலாம், சந்திரனுக்கு 2 வச்சுக்கலாம். அப்போ 3வது எதை யாரை வைக்கிறது? செவ்வாய் தானே வைக்கணும். வருஷப்படி பார்க்கும்போது செவ்வாய் 3ன்னு வச்சுக்கிறோம். அப்புறம் புதன் 4ன்னு வச்சுக்கிறோம், குருவை 5ன்னு வச்சுக்கிறோம், சுக்கிரன் 6, சனிக்கு 7, ராகுக்கு 8, கேதுக்கு 9. இதானே நம்ம கிரக அமைப்பு. ஆனால் ஏன் செவ்வாயை கொண்டு போய் 9ல் வச்சாங்க? எனக்கு ஒரு சந்தேகம். விடக்கூடாது, இதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இதுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு போய் பார்த்தோம். அவன் என்னை விட குழப்பவாதி போல இருக்க. அவன் போட்டிருந்தான் புதனுக்கு 1, சந்திரனுக்கு 2, குருவுக்கு 3, கேதுவுக்கு 4, ராகுக்கு 5 வச்சுட்டு 6க்கு வந்து சுக்கிரன், 7க்கு சூரியன், 8க்கு சனி, 9க்கு செவ்வாய் அவர் போட்டார். இது ஆன்லைனில் உள்ள நுழைஞ்சு தொலைவலாம். சரி, இது சரியில்லை. இன்னொரு நண்பர்கிட்ட கேட்டோம். அவர் சொன்னார், இப்படிலாம் எடுக்கக்கூடாதுங்க, நட்சத்திரத்தை வழியாக எழுதினார். அப்போ நட்சத்திரத்தை பற்றி எடுக்கும்போது அஸ்வினா எது? அஸ்வினி தானே, அது 1, கேது 1, சுக்கிரன் 2, சூரியன் 3, சந்திரன் 4, சந்திரனுக்கு அடுத்தாப்புல செவ்வாய் 5, ராகு 6, 7க்கு குரு, 8க்கு யாருங்க? சனி, 9க்கு புதன். சரியா வந்துச்சா? அவர் சொன்னாங்க, ஐயா இப்படி எடுத்திருக்கேன்னு. ஆகாட்டாரு. நீ என்ன தந்தாலும் சூரியனில் முதல் வைக்கணும். அப்போ கார்த்திகையிலேருந்து பாருன்னாரு. இப்படி பார்த்தா குழப்பமாக இருந்தது. சரி, நம்ம குழம்பி போயிடுவோம், ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு முடிவு எடுத்து இந்த குமாரசாமியை பாட்டு எடுத்து பார்த்தேன். இவர் பார்த்த உடனே இவர் ஒரு பயங்கரமான ஒரு குழப்பிட்டார். அவர் பாருங்க, வரிசை இப்போதான் பாட்டுக்கு வர்றேன். முதல் 4 வரைக்கும் விளக்கம் சொல்லிட்டேன் பாரு. இசைப்பதும் காரகமும் எழும் என்பது தீர 9 ஈர் ஆர் மேலு. இசைப்பதும் காரகமும் இவற்றுடைய பொருள் ஈர் 9. ஈர் 9னா என்னங்க? 18. ஈர் 9ம் ஈராறும். ஈராறுனா என்ன? 12. இது என்னன்னு இதை கொண்டு போய் ஈர் 9 ஈராறுன்னா அவர் என்ன எழுதியிருக்காருன்னா உயிரெழுத்து 12, அதான் ஈராறு. அடுத்தாப்புல மெய்யெழுத்து எத்தனைங்க? 18. ஈர் 9. ஓ, இவரு எல்லாத்தை விட சுத்தல்ல பயங்கரமான சுத்தல். அதாவது ஈராறு ஈர் 9 சொல்லிட்டு அடுத்த வரி சொன்னார் பாருங்க, பௌமன்.
ரசீதன், ரசீதன்னா சுக்கிரன், பௌமன், ரசீதன், மால், பொன், பங்கன். அப்போ செவ்வாய்க்கு 1, அவர் சொல்லக்கூடிய செவ்வாய் 1, சுக்கிரன் 2, புதன் 3, குரு 4, சனி 5. இதுவும் நல்ல வல்லையே வச்சுட்டு அடுத்தாப்புல சொன்னார் சூரியனுக்கு அடுத்தாப்புல 6, அதுக்கப்புறம் 7, இது 7 சந்திரன், 8 ராகு, 9. இது ஒல்லியே இல்லை, நீ வேற ஆள்கிட்ட சொல்லி கேட்ட. அவர் என்ன சொன்னார்னா, மேசங்கிறதுனால வந்து சூரியன் சந்திரனுக்கு 2 வச்சுக்க, சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 2 வச்சுக்க, செவ்வாய்க்கு 3. அப்போ செவ்வாய்க்கு 3னா புதனில் கொடுத்துருக்குன்னா, அது இல்லாமல் சுக்கிரன் இல்லைன்னா அவர் வீடு சுக்கிரனில், செவ்வாய் வீட்டுக்கு பக்கத்தில் சுக்கிரன்னு சொன்னார். சரியா, செவ்வாய் வீட்டுக்கு பக்கத்தில் சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன். அவர் சொன்னது கரெக்டாக வந்திருக்கு. ஏன் குரு இந்த பக்கமில் இருக்காரு, இந்த பக்கம் நீ போன ராசியிலிருந்து போட்ட செவ்வாய், அதாவது ரிஷபத்துக்கு ரிஷபம், மேசம், ரிஷபம், அதுக்கப்புறம் மிதமம் 3 வரிசையாக வந்துருச்சு. அப்புறம் எப்படி குரு எங்கிட்ட வந்தாருன்னா, இல்லை நீ வேறு மாதிரியா வச்சுக்கணும்னாரு. சரி, என்ன தான் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். இப்போ எப்படி இருந்தாலும் ஏன்னா ஒரு முடிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறான். அவர் குமாரசாமியம் சொன்னது என்னென்னா, சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 2, செவ்வாய்க்கு 3, அடுத்தாப்புல செவ்வாய்க்கு 3, குருவுக்கு 4, செவ்வாய்க்கு 4, புதனுக்கு 4, குருவுக்கு 5, சுக்கிரனுக்கு 6, சனிக்கு 7, 8. அவர் முறைப்படி இதுதான் வருதுங்க, அந்த வரிசைப்படி தான் அவர் வருஷம். சரி, இப்போ மீதி சொன்னார் பாருங்க, இந்த ஈராறு ஈரொன்பதுன்னு சொன்ன பாருங்க, அதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லிடுறாங்க. அது என்னென்ன, ககரமும் நகரமும், ககர வரிசை இருக்குல்ல பாருங்களா, கா கா கி கி கூக்க இருக்குல்ல, ககரமும், அதுக்கு அடுத்த வருஷம் என்னது நகர வருஷமும். ககரமும் நகரமும் யாருக்கு, பௌமனுக்காம். நீங்கள் அந்த 247 எழுத்தை எவ்வளோ அழகாக அவர் கொண்டு போகிறாரு. ககர வரிசையும் நகர வரிசையும் யாருக்கு, செவ்வாய்க்கு. 2ஆச்சா. அடுத்தாப்புல சகரமும் நகரமும் சுங்கனுக்காம். சா சா சி சுசுதான் எழுதுறோம்ல, அதுக்கப்புறம் ஞா, அந்த ஞாவும் சகரமும் நகரமும் யாருக்குங்க, சுங்கனுக்காம். அடுத்தாப்புல 3ஆவது சொன்னார் டா நா, டாவும் 3 சொல்லி நான் இருக்குல்ல, டா டா டி டின்னு போடுறோம் பாரு, அதே போல் நான் நீ நீ சொல்கிறோம் பாருங்க. இந்த டா வரிசையும் நா வரிசையும் யாருக்கு, புதனுக்கு கொடுத்துட்டாரு. நான் கொடுக்கல, குமாரசாமி ஆசிரியர் கொடுத்துட்டாரு. அடுத்தாப்புல குருவுக்கு என்னங்க, அடுத்தாப்புல தானா தானா, அடுத்தாப்புல தானா இருக்கு பாருங்க, அதை குருவுக்கு கொடுத்துட்டார். தகர வரிசையும் நகர வரிசையும் யாருக்கு கொடுத்துட்டாரு, குருவுக்கு. அடுத்தாப்புல பா மா, இதை சனிக்கு கொடுத்துட்டாரு. பகர வரிசையும் மகர வரிசையும் அது கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்தாப்புல ஒரு பாருங்க, யகர வரிசையும் ரகர வரிசையும், ரகரம் என்பது சின்னரா, யகர வரிசையும் ரகர வரிசையும் யாருக்கு கொடுத்துட்டாரு, சூரியனுக்கு. யாரா. அடுத்தாப்புல லகர வரிசையும் வகர வரிசையும் சந்திரனுக்கு கொடுத்துட்டாருங்க. அடுத்தாப்புல லா வரிசையும் லகர வரிசையும், லா லா, அதாவது மத்தளத்துக்கு இந்த லாது பழத்துக்கு போகிற லாவும் சிறப்பு லகரத்தையும் லா லா வந்து ராகுக்கு கொடுத்தாரு. அடுத்தாப்புல ரா நா, முறத்துக்கு போகிற ராவும் நாவும் கேது கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அரிசையாக எழுதுறாரு. இப்போ வந்து மெய்யெழுத்துக்கு உயிரெழுத்துக்கு மெய்யெழுத்துக்கு தான் கொடுத்துட்டாரு. உயிரெழுத்துக்கு ஒன்றும் சொல்லலை. ஆ ஆ இருக்குல்ல, ஆ ஆ இ ஊ இருக்குல்ல, இதுக்கு ஒன்றும் சொல்ல. அரிசையாக எழுதுறாரு. உயிரெழுத்து 12க்கும் யகரத்திற்கு உள்ளவாறு. அப்போ யகரத்திற்கு உள்ளதாருன்னா சூரியனுக்கு உள்ளதான். ஆகவே உயிரெழுத்து 12ம் சூரியனுக்கு உரியது இப்படின்னு முடிச்சிட்டாரு. இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கா, இல்லை எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கா கொஞ்சம். இதுதான் நம்முடைய தமிழ் எண்கள், தமிழ் எழுத்துக்குரிய எண்கள் இதுதான் என்பது நான் குமாரசாமியத்தில் அறிந்து கொண்டது. சரி,
இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது, ஐயா சொன்ன மாதிரியே ஒரு உதாரண ஜாதகம் சொல்லிட்டு அந்த உதாரண ஜாதகத்திற்குரிய விளக்கமும் சொல்லிடுறோம். 94ஆம் வருஷம் ஒரு பிறந்த ஒரு ஜாதகம், கடக லக்கணம், 4ஆம் இடத்துல குரு, மகரத்தில் குரு, 5ல் ராகு, 8ஆம் இடத்துல கும்பத்தில் வந்து சனியும் சந்திரனும், 9ல் வந்து சூரியன், புதன், செவ்வாய், 10ல் சுக்கிரன் ஆச்சுங்களா, 11ல் கேது. இப்போ நடப்பு வந்து புதன் திசையில் புதன் புத்தி ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த திசையில் வந்து நம்ம பலன் எவ்வாறு எடுப்பது? லக்னாதிபதி 8க்கு போயிட்டார், 8க்கு தானே போயிருக்காரு. அதுவும் 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து கெட்டு போயிட்டாரு. இவன் உருப்பிட மாட்டான்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அடுத்தாப்புல புதன் நீசமாகி போச்சு. ஆகவே இவனுக்கு சிறப்பான கல்வி இருக்காது அப்படின்னு போயிடக்கூடாது. அதுக்கு அடுத்தாப்புல 11ஆம் இடத்துல கேது நீசம், இவனுக்கு லாபமே இருக்காது, போயிடக்கூடாது. அப்போ எப்படி தான் சார் பலன் எடுக்கணும்? இப்போ இந்த ஜாதகம் இருக்குது, 30 வயசை நெருங்கிருச்சுன்னு வச்சுக்கிறோம். ஒன்று அவங்களுடைய கேள்வி என்னவா, ஒன்று தொழில், என்ன தொழில் செய்வான்? இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாமே வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு பெரும்பாலும் 100க்கு 75%, 80% எல்லாம் இந்த ஐடி கம்பெனி இதெல்லாம் போயிட்டுருக்காங்க. இவனுக்கு தொழில் எப்படி இருக்கும்? அப்போ தொழில் அடிப்படையில் எந்த ஸ்தானத்தை எடுத்துக்கிறோம்? 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் எங்கே இருக்காரு? 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல யார் கூட சேர்ந்து இருக்காரு? சூரியனுடைய புதனோடைய சேர்ந்து. புதனை விட்டுருவோம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலும், மேச லக்னமாக இருந்தாலும், சிம்ம லக்னமாக இருந்தாலும், கடக லக்னமாக இருந்தாலும், விருச்சிக லக்னமாக இருந்தாலும், இந்த லக்னக்காரர்களுக்கு சூரியன், குரு, செவ்வாய் இதனுடைய சேர்க்கை இருந்தது என்றால், நல்ல கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருந்தது என்றால் அந்த ஜாதகனுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைந்துவிடும். இப்போ 10 கூடையவன் 9ல் போய் எந்த ராசி? மீன ராசியில் இருக்காரு. மீனம் என்பது என்னது? நீர் ராசி. 9ஆம் இடம் என்பது தூர தேசம், கடல் தாண்டி வேலை. ஆகவே இவனுக்கு கடல் தாண்டி அந்நிய தேசத்தில் வந்து இவன் பணிபுரிகிறான். இவனுடைய மாத சம்பளம் 4 லட்சம் ரூபாய். அப்ப இந்த நீசமடைந்த கிரகங்கள் எல்லாம் வேலை செய்யலையா சார்? அங்க தாங்க ஒரு சூட்சமம் வச்சிருக்காங்க. அங்க வீடு கொடுத்த கிரகம் இருக்கு பாருங்க, புதனுக்கு. அவர் வந்து கேந்திரத்தில் இருக்காரு. இன்னொரு ஆள் சொல்லுவான், சுப கிரகங்கள்லாம் கேந்திரத்தில் இருக்கக்கூடாதுல்ல, இப்படி ஒரு வியாக்கியானம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காட்டாத. வீடு கொடுத்த கிரகம் பாருங்க, சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு, புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு, செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் குரு, எல்லாம் இருக்காங்க. இரண்டாவது சாரம் கிடத்த சாரத்தை பாரு. சூரியன் ஏறி இருக்கிற சாரம் புதன் சாரம்.
அதுவே வந்து புதன் ஏறி இருக்கிற சாரம் வந்து சனி சாரம் 1 உத்திரட்டாதி 1. அந்த செவ்வாய் ஏறி இருக்கிற சாரம் வந்து பூரட்டாதி 4. நீங்கள் பூரட்டாதி 4 உடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். என்ன டனான்னு வந்துடணும். என்ன சார் அம்சத்தில் புரட்டாதி 4னா என்ன வாராரு செவ்வாய்? நீசம். இங்கே தான் அடுத்தது தான் பாயிண்ட்டுக்கு போகிறோம். செவ்வாய் அங்கு நீசம் இல்லை, உச்ச பலனை பெறாராம். இது யாரா ஏற்றுக்க முடியுமா சார்? கடகல நவாம்சத்திலே கடகத்திலே வந்து செவ்வாய் புரட்டாதி 4ஆம் பாதத்திலே இருக்கின்ற பொழுது அவர் உச்சம் பெறாராம். பேசா இருக்கு. நீங்க என்ன காதல எங்க காதல பூ சுத்துறீங்களா இல்ல உங்களுக்கு நீங்களே சுத்திக்கிறீங்களா? காலங்காலமாக செவ்வாய்க்கு நீச வீடு கடகம்னு தானே சொல்றோம். நீங்க என்ன சார் புது வார்த்தை பேசுறீங்கலாம்? அடுத்த மீட்டிங்க்கு உங்களுக்கு விரிவாக புரியும். நான் சொல்லிட்டேன்ல, இது தொடர்ச்சியாக சொல்லிட்டு இப்போ போகிறோம். இப்போ தான் சப்ஜெக்டுக்குள்ளே அடுத்த இதுக்கு சப்ஜெக்டுக்குள்ளே வரோம். இப்போ காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா 27 நட்சத்திரத்தை 9 கிரகத்துக்கு பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. 3 நட்சத்திரம் கொடுத்துட்டாங்களா? ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதம், 24 108 பாதம் தெரிஞ்ச விஷயம். இந்த நட்சத்திர பாதங்களை 3 பிரிவாக பிரித்தார்கள். சென்ற மீட்டிங்கிலே நான் தொடங்கினேன். 1 ராஜித கால், 2வது சாத்வீக கால், 3வது தாமத கால். இந்த தாமத காலில் இருக்கின்ற கிரகங்கள் தீமையை செய்யும். ராஜித காலில் இருக்கின்ற கிரகங்கள் உன்னதமான உயரிய பலனை தரும். சாத்வீக காலில் இருக்கின்ற கிரகங்கள் அந்த நட்சத்திரத்திற்கு நண்பர்களாக இருந்தால் நல்ல பலனும், பகைவராக இருந்தால் கெடுபலனும் கொடுக்கும். இதுதான் இந்த சாத்வீக கால், ராஜித கால், தாமத கால், இந்த 3 வித்தியாசங்கள் சொல்லிட்டு இந்த ராஜித காலில் வந்து கிரகம் இருந்தால் என்ன உயரிய பலனை என்பதற்கு சொன்னாரு. வெற்றி, மன்னர் இன்பம், செங்கோல் அதிகாரம் முதலியவை யாவும், பிரதேச வெற்றி, பிரதேச கீர்த்தி சொல்லிட்டு தனலாபம், அதிகாரம், சுப சோபனாதிபதி இன்பம், விவாகம், பல வகையிலும் நற்பலனை தரும் சொல்லிட்டு புத்திர தானாதிபதி இன்பம், இவைகளெல்லாம் அவைகளுக்குரியது. இது இந்த ராஜித காலில் இருக்கின்ற கிரகங்கள் தருகின்ற பலன். அதே தாமித காலில் ஒரு கிரகம் இருந்தால் அது என்ன கொடுபலனை கெடுத்தான்? பிற கிரகம் கொடுத்ததை கெடுக்கும், கொடுத்ததை கெடுக்கும். மந்தம், வாத நோய், கஷ்டம், கலகம், துன்பம், விவாத கலகம், தலம் விட்டு அகழ்தல். பாருங்க, தலம் விட்டு அகழ்தல், புத்தி பேதலித்தல், பிரமை கொண்டு திரிதல், நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் தீமையாக முடியும். இவைகளெல்லாம் அவைகளுக்குரியது சொல்லிட்டு ஒரு அழகான அதில் ஒரு பாட்டு சொன்னார். கண்ட சாத்வீக காலில் கசடரும், கண்ட சாத்வீக காலில் கசடரும் பகை இல்லோனும் சொல்லிட்டு கண்டிட சமமாம் கனகமும் வெற்றியும் விரயமாகும். பண்டித பொருளால் விவாதம் பால்வட்டு உழல்வான் மண்ணில் மேலே அன்று
இவனும் வாதம் மந்தம் தடை சீர்கோடு அண்ணானே அப்படின்னார். ஒரு கிரகம் சாத்வீக காலில் பகை பெற்று இருந்தால் இவனுக்கு இதெல்லாம் நடக்கும். அடுத்தாப்புல சொன்னார் ராஜித காலில் என்னும் நற்சுபர்கள் என்னும் நற்சுபர்கள் சாத்வீக ராஜித கால்களில் நிற்பாரானியன் சொல்லிட்டு மன்னவர் வாக்கு கைகூடும். இவனுக்கு இவன் சொல்கிற வார்த்தையை அரசாங்கமே கேட்டுக்கொள்ளும். மன்னவர் வாக்கும் கைகூடும், மனமோடு மக்கட்பேறு இன்பமும் கிட்டும். கல்யாணம் நடக்கும், மக்கட்பேறு இன்பமும் கிட்டும். அந்த திசா புத்தி அந்தரங்கள் வருகின்ற பொழுது சொல்லிட்டு தனலாபம் புகழோடு என்னாலும் புகழோடு வாழ்வான் சொல்லிட்டு மின்னவர் இன்பம் இவனுக்கு யோகமாம் கைகூடும், மிதமான பலனும் எப்போது வாய்க்கும்தான். இது அடுத்த செய்ய சொல்லிட்டார். இவன் இந்த சாத்வீக காலம் எப்படி எப்படி இருக்கும் சொல்லிட்டு அதை எப்படி அது பலன் தரும் என்பதை பார்ப்போம். இப்போ கேதுவினுடைய நட்சத்திரத்தை 3 எடுத்துங்க. அஸ்வனி மகம் மூலம். அதே போல சந்திரனி நட்சத்திரம் 3 எடுத்துக்குங்க. என்னென்னங்க? ரோகிணி அஸ்தம் திருவோணம், இதை 3 எடுத்துங்க. அடுத்தாப்புல குருவினுடைய நட்சத்திரம் இருக்கு பாருங்க, இந்த 3 நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. இந்த 3 நட்சத்திரத்தின் முதற் பாதங்கள் என்ன பாதங்கள்? இது சனிக்கு சாத்வீக பாதங்கள், சாத்வீக கால். இந்த 3 நட்சத்திரத்தின் முதற் பாதம் எங்க விழுங்க? அஸ்வனி நட்சத்திரத்தினுடைய அஸ்வனி நட்சத்திரம் எங்க இருக்குது? மேசத்தில் இருக்காரு. மேசம் யார் வீடு? செவ்வாய் வீடு. அங்க சனி என்ன பண்றாரு? நீச்சம் அடைகிறாரு. அதில் முதல் பாதத்தில் இருந்தால் நீசம் வச்சுக்கிட்டார். அப்ப முதல் பாதத்தில் இருந்தால் அது நீசம். அடுத்தாப்புல 2வது எடுத்துக்கிட்டார் பாருங்க. சூரியனுடைய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்தில் 2வது காலும் 3வது காலும் சனிக்கு சாத்வீக கால் எடுத்துக்கிட்டோமா? அடுத்தாப்புல 3வதாக சுக்கிரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரத்தில் இவற்றில் 3ஆம் பாதம் ராஜிதகால் சனிக்கு. பிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? இப்போ ஒரு கிரகம் சனிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டோம். இந்த சனிக்கு என்ன இருக்கு? தாமத கால், ராஜித கால், சாத்வீக கால். இந்த 3 கிரகங்களுக்கு எந்தெந்த கிரகம் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களிலே சுப கிரகங்கள் பெரும்பாலும் உண்மையாக சொல்லப்பட்ட புதனும் குருவும் இருந்தால் அந்த சுப கிரகங்கள் தான் சொல்லிட்டு, ஒரு கிரகமானது 1 அதாவது கேந்திரம் திரிகோணம் 2 11 இருந்தால் அந்த கிரகம் நன்மையை செய்யும். 3 6 8 12 இந்த ஸ்தானங்களில் இருக்கின்ற கிரகங்கள் தீமையை செய்யும். இதனுடைய அடிப்படை நான் சொன்னது வேற, இங்கே சொன்னது வேற இல்லை. 3 6 என்பது உபஜய ஸ்தானம். அதில் பாவ கிரகங்கள் இருந்தால் கொட்டுன்னு கொட்டும் காசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வேறு இது வேறு. நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். 3 6 8 12 இந்த ஸ்தானத்தை தனியாக வச்சுங்க. முதல் சொன்னதே தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய மீதி பாகத்தை அடுத்த மாதம் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு இவ்வளவு தூரம் வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.